வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இன்றைய டிஜிட்டல் உலகில் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் மிக அற்புதமாக வளர்ந்திருக்கிறது. அதாவது மொபைல் அல்லது லேப்டாப்பு இதில் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். எளிமையாக சொல்லணும்னா, மொபைலு இல்லைன்னா கணினி அதோட திரையில் நடக்கிறத வீடியோவாக நம்ம பதிவு செஞ்சோம்னா அதுக்கு பேர் தான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட். முதல்ல இது எதுக்கெல்லாம் உதவுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸு தன்னோட கிளாஸில் நடக்கிற பாடங்களை பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு மறுபடி படிக்கும்போது இதை பார்த்து மீண்டும் பார்த்து படிக்க இது உதவுது. அப்புறம் யூடியூபர்ஸு, பெரிய பெரிய பிஸ்னஸ்மேனுங்க, இவங்கெல்லாம் தன்னோட காணொளிகளை மற்றவங்க தன்னோட வீடியோ மற்றவங்க பார்க்குறதுக்கு பதிவு பண்ணி வச்சு காமிக்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒருத்தருக்கு ஒரு ஆப்ஸு அல்லது ஒரு செட்டிங்ஸு எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம காமிக்கிறதுக்கு இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் மூலமாக பதிவு பண்ணி அனுப்புனா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். கேட்குறத விட பார்க்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த செட்டிங்ஸு எப்படி வேலை செய்யுதுன்னு நான் காமிக்கிறேன். முதல்ல உங்கள் மொபைலில் ஸ்விப் பண்ணிங்கன்னா, மேலேருந்து கீழே ஸ்விப் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை டச் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனுக்குள்ளே நடக்கிறது எல்லாமே தெரியும். உதாரணத்துக்கு ஒரு செட்டிங் ஆன் பண்ணுறீங்கன்னு வைங்க. இந்த செட்டிங் ஆன் பண்ணுறது நீங்கள் பார்க்கலாம். இந்த செட்டிங்கில் உங்களுக்கு என்ன தேவையோ, இப்போ நோட்டிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியும். இது உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை நான் காமித்தேன். இவ்வளோ தான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கோட ஒர்க்கு. ரொம்ப ஈஸி. மறுபடியும் சொல்கிறேன், ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் செய்கிறது ரொம்ப ஈஸி. ஆண்ட்ராய்டு இல்லை ஐஃபோனு இல்லை உங்கள் கணினி இதில் பில்டின் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் பாரை மேலேருந்து கீழே ஸ்விப் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணாலே பதிவு தொடங்க ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்களா, அதுதான். ஆனால் இதில் சில விஷயங்களை நாம் கவனிக்கணும். நம்மளோட தனிப்பட்ட தகவல்கள், அப்புறம் பாஸ்வேர்டு, பேங்க் டீட்டெயில்ஸு இதெல்லாம் காமிக்கவே கூடாது. காமிச்சா ஹேக்கர்ஸு கொத்திட்டு போயிடுவான். அப்புறம் பதிவு செய்ததும் வீடியோவோட ஸ்பேஸு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். அப்புறம் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கிறது வெறும் ஒரு வசதி மட்டும் கிடையாது. கற்றுக் கொடுக்க, விளக்கம் தர, நம்ம கற்றுக்கிட எல்லாத்துக்குமே இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஒரு சக்தி வாய்ந்த கருவி. மாணவ ஸ்டூடெண்ட்ஸு, அப்புறம் டீச்சர்ஸு, அப்புறம் தொழில்நுட்பம் விரும்புகிறவங்க, யூடியூபர்ஸு அனைவருக்கும் இது ரொம்ப அவசியமாக கடைசியாக நம்ம பேசி காட்டுற விஷயங்களை மற்றவங்களும் ஈஸியாக புரிஞ்சுட்டு கேட்குறத விட நேரில் பார்க்குறது தான் ஒரு சிறந்த வழி. அதற்கான ஒரு நல்ல வழி தான் இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.